வேட்புமனு தாக்கலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லகானி தெரிவித்துள்ளார். அவரிடம் எமது செய்தியாளர் ராஜா நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தின் சார்பாக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி. சார் வணக்கம். நாளை மறுதினம் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் எது போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளது? இல்ல, ஒவ்வொரு இந்த தரம் சிறப்பாக தேர்தல் நடத்த அதிகாரியோட அலுவலகம் தொகுதிக்கு உள்ளே இருக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அது மட்டும் தேர்தல் நடத்த அதிகாரி தவிர்த்து ஒரு ஏஆர்ஓ கூட அவங்க வேட்புமனு அவர்கிட்ட போய் வேட்புமனு தாக்கல் பண்ணலாம். ரெண்டாவது, இந்த தடவை வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஒரு போட்டோ, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அல்லது கலர் ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ கொடுக்க வேண்டி இருக்குது. அதை வாக்குச்சீட்டில் இந்த தடவை போட்டோ வேட்பாளரோட போட்டோவும் போடுறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். மூணாவது, எலெக்ஷன் கமிஷன் சென்னையில் வரும்போது இது காசு வாங்குறதுக்கு எதிராக ஒரு விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் பண்ணோம். எல்லா வேட்பாளர் உறுதிமொழி எடுக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. சார், இப்ப இந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. அதுக்கான விளக்கம் உங்களிடம் கொடுக்கப்பட்டுருச்சா? இப்ப அவங்க விளக்கம் இப்ப இமெயில் மூலமா வந்திருக்கு. அது நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம்.